அதனைத் தொடர்ந்து மங்கள விலை திட்டம் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. தேத்தாத்தியில போன வருடம் 5 மாணவர் பல்கலைக்கழகம் சென்றால் இதுக்கு ஒரு 10 பேர், அடுத்த வருஷம் 15 பேர். உங்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாதம் தோறும் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக 5000 ரூபாய் பணம், அதுவும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் இந்த தேத்தாத்தியிலே நாங்கள் அமைக்கின்ற இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இங்கே இருக்கிற இந்த ஜிஎஸ் ஊடாகவும் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் கேம்பஸில் இருக்கக்கூட ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரமணன் அண்ணன் ஊடாக அந்த பணம் ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்கப்படும். நான் தெரியாது, ஒரு எங்களுடைய 4-5 இடத்துல நடந்திருக்கு. தொடர்ச்சியான முறையில் பாதிய பிரச்சனை. ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்காங்க. எங்களோட கூட்டத்தொடரில் வந்தது 32 லட்சம் ரூபாய் வட்டியா, 2 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அந்த காசு வாங்கப்பட்டது குருவம்பள்ளியில் ஒரு இடத்துல அவருடைய பலவு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலவை வாங்கினால் வந்து ஓந்தாச்சி மன்றத்தை சேர்ந்தவர். அது எங்களுடைய பிரதேச சபை கூட்டத்தொடரில் கூட வந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கினது 32 லட்சம் ரூபாய் வட்டி ஒரு வருடம். என்னென்று கேட்டால் 4ஆம் வட்டி. சமத்தில் உங்களுக்கு தெரியாது, இந்த மன்மத நெறிப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1500 மில்லியன் காசு இருக்கிற இடம் வந்து சமுத்தி உத்தியோகத்தோட நான் கலந்துரையாடினேன். அந்த 1500 மில்லியன் கிட்டத்தட்ட 150 கோடி நம்ம மன்மத நெறிப்பத்தி பிரதேச சபையில சமுத்தி வங்கியில இருக்குது. அந்த சமுத்தி வங்கியில நீங்க போங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. அங்கே 9% வட்டி. நீங்க உங்களோட அப்படி இல்லையா, நம்ம எல்லாரும் கேட்போம். நம்மளோட பிரச்சனை இவன் லோன்காரன் இன்றைக்கு சும்மா வந்து காமிதாங்க ஒரு இடத்து மூலம் இல்லாம வந்துட்டு உடனே தாரான் அதெல்லாம் பிளாவலாம். இப்ப நாங்கள் இந்த முறை நாங்க பேசப்படுற விடயம் உண்மையில இந்த சமத்தி பேங்கில் இருக்கிற அனைவரும் நீங்க சமத்தி பயனாளிகள். உங்களுக்கும் நீங்க நம்ம மக்கள் போர்ல சொல்றாங்க 1500 மில்லியன் 150 கோடி நம்ம சமத்தி பேங்கில் இருக்குது. நம்ம நாங்கள் 6 எடுக்க போறோம். நம்ம ஒரு 15000 ஒரு 50000 லோன் எடுத்துட்டு அவன் காலையில 7 மணிக்கு நிக்கான், பார்த்தா இரவு 7 மணிக்கு வாரான், 9 மணிக்கு வாரான். அதெல்லாம் பிள்ளையானவே இல்லை. நீங்க சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இனிவரும் காலங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடையங்கள் பழகிக்க வேண்டும்.